வசுதேவ சுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தாலே இந்த ஆண்டு கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்தாபனம் மூலமாக ஒரு அரிய முக்கியமான யாத்திரையை ஏற்பாடு செய்துள்ளோம். என் பணி அங்கத்தினர்கள் எல்லாரும் சமீபத்தில் பகவத்கீதை கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். தற்போது பக்தி யோகம் தொடங்கி இருக்கிறது. இதற்கு முன்னால் ஸ்ரீமத் பாகவதம் கேட்டீர்கள். இந்த இரண்டையும் சேர்த்துதான் இந்த யாத்திரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதனால் இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். யாத்திரையின் பெயர் ஸ்ரீமத் பாகவத பகவத்கீதா யாத்திரை. தர்சனம் சிரவணம் இரண்டும். பகவத்கீதை 18 அத்தியாயங்களையும் சுருக்கமாக காதார கேட்க வேண்டும் 3 நாட்களில். அடுத்து பாகவத புராணத்தின் தசமஸ்கந்தத்தில் கிருஷ்ண லீலைகள், அதெல்லாம் கேட்க வேண்டும் 4 நாட்களில். மொத்தம் 7 நாட்கள். எங்கு? குருக்ஷேத்திரத்துக்கும் பிருந்தாவனத்துக்கும் செல்ல இருக்கிறோம். முதலில் குருக்ஷேத்திரம் 3 நாட்கள், இடங்களையெல்லாம் தரிசித்து பகவத்கீதை கேட்கிறோம். அடுத்து மதுரா, பிருந்தாவனம், கோகுலம், நந்தகிராமம், கோவர்தனம், இவையெல்லாம் சேர்த்து 4 நாட்கள் அங்கு பாகவதம் தசமஸ்கந்தத்தை கேட்டுக்கொள்கிறோம். பராபவ வருஷம் ஐப்பசி மாசத்தில் விஜயதசமி முடிந்த பிற்பாடு ஆங்கில கணக்கில் 2026 அக்டோபர் மாசம் 25 31 தேதி வரை 7 நாட்கள் யாத்திரை. அவரவர் ஊரிலிருந்து புறப்படுவது 23 இரவு. நேரே தில்லி சென்று குருக்ஷேத்திரத்தை அடைகிறோம். 25, 26, 27 குருக்ஷேத்திரத்தில் பிரம்ம சரோவரம், பாரத தேசத்திலேயே சிறந்த சரோவரம், பெரும் குளம். அடுத்து ஜோதிசர் பகவத்கீதை பிறந்த இடம். அடுத்தது பீஷ்மகுண்டம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் பிறந்த இடம். இவை எல்லாவற்றையும் அங்கங்கேயே கூட்டாக அத்தனை பேரும் பாராயணம் பண்ண போகிறோம். மகாபாகியம். அங்கிருந்து 27 இரவு புறப்பட்டு 28 காலை பிருந்தாவனத்தை அடைந்து அன்றிலிருந்து 4 நாட்கள் மதுரா, கோகுலம், கோவர்தனம், நந்தகிராமம், பிருந்தாவனம் எல்லாவற்றையும் தரிசித்துக் கொள்கிறோம். காதார கேட்பது சிரவணம், கண்ணார காண்பது தரிசனம். இதில் விடாமல் பாகவதத்தையும் கேட்டு தற்போது கீதையும் கேட்டுக்கொண்டு வருகிற நீங்கள் அனைவரும் குடும்பத்தோடு கலந்து கொள்ள வேண்டும் என்பது அடியனுடைய வேண்டுகோள். நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பீர்கள்னு உறுதிபட நம்புகிறேன். இதற்கு முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். அவரவர்கள் டிக்கெட்டுகள் வாங்கியாக வேண்டும். மற்றபடிக்கு நித்தியப்படியே தங்குமிடம், உணவு, போக்குவரத்து வசதி இதெல்லாம் நம்முடைய ட்ரஸ்டிலிருந்து செய்யப்படும். இங்கிருந்து அங்கு செல்வதற்கும் திரும்ப வருவதற்கும் பயணச்சீட்டுகள் நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். அது வெறும் யாத்ரிகர்களின் பொறுப்பு. மேலும் தகவல்களுக்கு நம்முடைய வெப்சைட்டில் பார்க்கலாம். கிஞ்சித் தர்மம் .org, KINCHITDHARMAM.org. அத்தோடு இந்த ஆப்பிலேயே இதற்குரிய தகவல்களை எல்லாம் போடுகிறோம். அதன் போஸ்டர், பிளையர் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அல்லது போன் பண்ணி கேட்கலாம். 044-2499-2728 இல்லை 2466-2728. வாட்ஸ்ஆப்பும் அனுப்பலாம். எல்லா தகவல்களும் கொடுத்திருக்கிறோம். அதனால் அவசியம் அனைவரும் குடும்பத்தோடு பேசி, இது ஒரு முக்கியமான யாத்திரை,
கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறோம், பல ஆண்டுகளாக கேட்கிறோம். அதனால் நிச்சயம் அதன் பயனை நேரில் சென்று அனுபவிக்க வேணும். 5 நாட்கள் லீவ் போட்டா போரும். முன்னால் சனி ஞாயிறு, பின்னால் சனி ஞாயிறு, மொத்தம் 9 நாட்கள். யாத்திரை 7 நாட்கள், போக்குவரத்துக்கு 2 நாட்கள். ஸ்ரீ கிருஷ்ணானுகிரகம், ருக்மிணி சத்யபாமா சமேத கண்ணனுடைய அனுகிரகமும், கீதை பாகவத புராணங்களின் அனுகிரகமும் நமக்கெல்லாம் கிட்ட வேண்டும். அவசியம் அனைவரும் வாரீர் வாரீர் என்று அழைக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.